வாழ்க வளமுடன். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மிளகாய்த்தூளில் சாம்பார், வத்தக்குழம்பு, காரக்கறி இப்படி எல்லாத்துக்குமே இந்த மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதுக்கு 1/2 கிலோ மிளகாய் எடுத்துருக்கோம். இதில் உள்ள காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி. நல்லா காரமாக மிளகாய் இருந்ததுன்னா 3/4 கிலோ கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த மிளகாய் காரம் ரொம்ப இல்லாததுனால நான் 1/2 கிலோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது நாட்டு கொத்தமல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நாட்டு கொத்தமல்லிங்கிறது சின்னதாக இருக்கும், கலர் கம்மியாக இருக்கும், ஆனால் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது கூட மிளகு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், மஞ்சள் 100 கிராம் எடுத்துக்கிறோம். இது விரலி மஞ்சள். இந்த மஞ்சள் தான் இதுக்கு சேர்த்துக்கணும். இதை நல்லா காய வச்சுக்கலாம். இது கூட நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறோம். இது காஷ்மீரி சில்லியில் கலர் இருக்குமே தவிர காரம் இருக்காது. இது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திங்கன்னா சாம்பார் பொடி நல்லா கலராக இருக்கும். இது எல்லாத்தையும் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல வெயிலில் காய வச்சு அரைச்சாலே இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவில் அரைச்சி பாருங்கள், அப்புறம் நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டீங்க.